ஹலோ ஹலோ. எனக்கு ஆஃபீஸில் ஆடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதனால் இப்போ தான் கிளம்புறேன். எனக்காக நீங்கள் வெயிட் பண்ண வேணாம், சாப்பிட்டுட்டு படுத்துருங்க. சரி, சீக்கிரமா வந்துருங்க. அது இருக்கட்டும். அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க, ஏதோ வேலையா இருக்காங்க. சரி, நான் வைக்கிறேன். சரிங்க, வந்துக்கிட்டே இருக்கேன், பார்த்து வாங்க. ஆம்புலன்ஸ் அங்க வீரபாண்டி ஹைவே பக்கத்தில் ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, சீக்கிரமா வாங்க. ஓகே. கொஞ்சம் வாங்க. இப்படி சும்மா உட்கார்றதுக்கு பேக்ல போய் புக்கெல்லாம் எடுத்து வைக்கலாம்ல. அதுக்குள்ளேயும் இவ்வளோ ஸ்கூலுக்கு அனுப்பணுமா? தனியாக ஸ்கூலுக்கு போயிட்டு எப்படி தான் வரப்போறாளோ. இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? அடுத்த வருஷம் ஜாயின் பண்ணலாம்னு சொன்னேன். லாஸ்ட் இயரும் இதே வார்த்தை தான் சொன்னீங்க. ஆல்ரெடி உங்க பேச்சு கேட்டு 1 இயர் வேஸ்டா போச்சு. அது இல்லடி, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். இந்த இயர் நிச்சயமா ஸ்கூல்ல சேர்க்கணும். என்னடா நீ இவ்வளவு டல்லா இருக்கீங்க? ஒன்றும் இல்லைம்மா. நான் ஸ்கூலுக்கு போறது உங்களுக்கு பிடிக்கலையா டாடி? அது இல்லடா, நீ தனியாக ஸ்கூலுக்கு எப்படி போயிட்டு வருவேன்னு கவலையா நான் இருக்கு. ஸ்கூலுக்கு போகல டாடி, உங்க கூடயே இருக்கேன். செல்ல குட்டி அப்படின்னா போவேனா? கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல, சிரிப்பு வேற இதுல. ஏங்க, உங்க பொண்ணு உங்களுக்காக தான் காத்துட்டு இருக்கா. வந்துகிட்டு தான் இருக்கா. கேக் கட் பண்ண சொன்னாலும் பண்ண மாட்டேங்கிறா. ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சீக்கிரம் வாங்க. சரி. ஹே, டாடி வந்துட்டாங்க. அம்மா, டாடி வந்துட்டாங்க. செல்ல குட்டி, ஹாப்பி பர்த்டே. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் டாடி. கேக் கட் பண்ணலாம். ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. ஐ லவ் யூ டாடி. ஐ லவ் யூ மா. இட்லி ரெடி. எங்க குங்குமம் வச்சுக்கோங்க. டிஃபன் ரெடி. குட் மார்னிங் பா. குட் மார்னிங் மா. குட் மார்னிங் மா. ப்ராஜெக்ட் ஒர்க் எப்படி போய்கிட்டு இருக்கு? கிட்டத்தட்ட முடிய போகுதுப்பா. ப்ராஜெக்ட் சப்மிட் பண்றதுக்காக ஒரு ஸ்ட்ராங் எவிடன்ஸ்க்காக வெயிட் பண்றேன். ஓகே, நைஸ் நைஸ். அம்மா, இன்னைக்கு இதேவா? ஸ்பெஷலா ஒண்ணும் இல்லையா? ஸ்பெஷலா? இங்க பாருங்க. நாளைக்கு பாத்துக்கலாம்டி. இப்ப அவளை சாப்பிட விடுறியா? எப்படி இருக்கான்னு பாருடி. பாருமா. அவளை கடுப்பேத்தாதடி. இத பத்தி நம்ம நாளைக்கு பேசிக்கலாம். நான் கல்யாணத்தை பத்தி பேச வந்தாலே 2 பேரும் இப்படியே பண்ணுங்க. ஊர்ல எல்லாருக்குமே கல்யாணம் நடக்குது, உங்க பொண்ணு ஒருத்தியை தவிர. நான் எவ்வளவு சொன்னாலும் உங்க மண்டையில ஏறவே ஏறாதுல. அம்மா, என்னடி அம்மா, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போற? எதுக்கு அவ கல்யாண பேச்ச பேசி அவ மூட ஸ்பாயில் பண்ற? உங்களுக்கு அவ கோவம் தான் தெரியுது, என்னோட கவலை தெரியல. இதுக்கப்புறம் உங்க இஷ்டம், என்னமோ பண்ணுங்க. என்ன பண்ணு தோணுதோ அதே பண்ணிக்கோங்க. அடா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடி.
சார் ஜஸ்ட் 5 மினிட்ஸ் தான் சார், இன்னும் காவியா வரல. ஓகே சார், ஓகே. ஓ, என்னடா இவ்வளோ நேரம் ஆச்சு, என்ன காணோம்? அக்கா. புஜி, செட்டப்லாம் ரெடியா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா, நீங்க தான் லேட்டு. இந்தாங்க. அங்க போலாம். வணக்கம்மா. வணக்கம். விலைவாசியில எப்படி இருக்கு? வர கஸ்டமர்ஸ் என்ன சொல்றாங்க? கஸ்டமர் யாரும் வர்றதே இல்ல மேடம். யாரும் வராததால கஷ்டமா இருக்கு மேடம். காய்கறி எல்லாம் வாடி போகுது. சுத்தமா வியாபாரமே இல்ல. எங்களுக்கு ஏதாவது உதவி செஞ்சா நல்லா இருக்குமா? இங்க நடக்கிற விஷயங்களை எங்க சேனல் மூலமா கண்டிப்பா வெளியே கொண்டு வருவோம். விவசாயிகளோட கஷ்டத்தை பாத்தீங்கல்ல? கேமராமேன் புஜ்ஜியோட உங்க காவியா. தேங்க்யூ. அப்புறம்க்கா பாஸ் என்ன சொல்றாரு? வேற வேலையே இல்லடா. காலையில எந்திரிச்சா பாலிட்டிஷியன் அவேர்னஸ்னு எப்பயும் அதுதானா? வேற எந்த ப்ரோக்ராமும் பண்ண விட மாட்டாரா? வேற என்ன ஃபிட்டிங் வச்சாரக்கா? நம்மளோட நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் ஸ்டேட் லெவல்ல பாப்புலர் ஆயிட்டு இருக்க ஸ்கீம்ஸ் ஸ்கேம்ஸ் இத பத்தி எல்லாம் ஆராய்ச்சி பண்ணணும்னு சொன்னாரு. டேல மட்டும் இல்ல, நைட்லயும் ஒர்க் பண்ணணுமா. என்னது, நைட்லயும் ஒர்க்கா? ஸ்கீம்ஸ் பத்தி ரிசர்ச் பண்ண டே ஓகே, ஸ்கேம்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நைட் ஃபுல்லா சுத்தி தான் ஆகணும். இவன் அந்த ஸ்கேம் இந்த ஸ்கேம்னு இவன் மேலே ஸ்டிங் ஆபரேஷன் பண்ண வச்சிருவான்னு நினைக்கிறான். அந்த ஸ்கேம்காரன் எங்க இருக்கான் என்னன்னே தெரியல. சரி வா போலாம். புடிங்க. நான் காட்ஸ்லாம் வச்சுட்டேன். சரி. ஏய், இன்னும் எவ்வளோ நேரம் போடுவேன்? காமி. டேய், மூடிட்டு ஒரு ரவுண்டு போடுறா, நானே மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். கொய்யால ஏற்கனவே 75,000 தரணும், எப்ப கொடுப்ப? என்னடா ஓரா பேசுற, திமிரா? ஆ, டேய் ஓடுறா காடை. ஏய், கட் பண்ண. ஒன்றும் இல்லை, நான் முடிச்சுக்கிறேன். என்னோட தான்டா. அப்ப நான் வரேன். எங்கடா போற? இந்த பாரு, ஏற்கனவே 75,000 தரணும், பணத்தை எடுறா. காலர்ல இருந்து கையறா. எடுக்க முடியாதுடா. என்ன பண்ண
வெட்டிங் கார்டு ரொம்ப நல்லா இருக்கு. இது யாருடையது? அந்த பொண்ணு இவளை விட 3 வயசு சின்னவ. என் கவலை யாருக்காச்சும் புரியுதா? இங்க பாருமா, அம்மா கவலையிலயும் ஒரு அர்த்தம் இருக்குல்ல. உன் மனசுல யாராவது இருந்தா சொல்லு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அப்புறம் என்னம்மா உனக்கு? கல்யாணத்துக்கு ஒத்துக்கலாம்ல. எந்தெந்த வயசுல என்ன நடக்கணுமோ அந்தந்த வயசுல அது நடந்துடணும். புரியுதாமா? நான் சொல்றத கேளு. அட்லீஸ்ட் உன் அம்மாவுக்காவது இதை ஒத்துக்கோ. சரிப்பா, உங்க விருப்பம். ம், நம்ம பொண்ணுக்கு வெப்சைட்லயே சம்மந்தம் தேடலாமாங்க? சரிம்மா. அசிங்கப்படுத்திட்டான். ஆஃப்டர் ஆல் 25,000 ரூபாய்க்கு பார்ல எல்லாரும் முன்னாடியும் நான் அசிங்கப்படுத்திட்டான்டா. டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த கிளப்ல போறீங்க கூட உனக்கு என்னடா பேச்சு? லைஃப்ல எப்போ செட்டில் ஆக போற? இல்ல இன்னும் எத்தனை நாளைக்கு எப்படி இருக்க போற? லைஃப்ல செட்டில் ஆகணும்னு எனக்கும் தான் ஆசையா இருக்கு. பட் ஹவு? ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இருக்கு, பண்றியா? லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்குன்னா நீ என்ன சொன்னாலும் நான் செய்றேன். உன் சுச்சுவேஷனை பார்த்தா நீ அவ்வளோ சீக்கிரம் செட்டில் ஆகிற மாதிரி தெரியல. ஸோ ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி செட்டில் ஆயிரு. என் சைட்ல இருந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இப்போ உடனடியா என் லைஃப் செட்டில் ஆகுற மாதிரி பொண்ணு எங்கடா கிடைப்பா? கண்டுபிடிப்போம். என்ன பார்த்துட்டு இருக்க? லைஃப் டைம் செட்டில் பண்ணிக்கணும்னு சொன்னீல்ல, அதான் பார்த்துட்டு இருக்கேன். ஓ, ஆல்மோஸ்ட் டன்டா. எல்லா மேட்ரிமோனி சைட்ஸ்ல என் போர்ட்ஃபோலியோ அப்லோட் பண்ணிட்டேன். நோ காம்ப்ரமைஸ் மச்சான். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். நம்ம வலையில எந்த மீன் மாட்டுதுன்னு பார்ப்போம். உனக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் வர வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இங்க பாருடி, 2 பேருமே நல்லா இருக்காங்க. உனக்கு பிடிச்சிருக்கானா?
சரி அப்படின்னா மீட்டிங் அரேஞ்ச் பண்ண. நான் போய் பாக்குறேன். ஒத்து வரானா இல்லையான்னு சொல்றேன். 2 பேரும் ஃபைனல். நல்லா இருக்காங்க, நல்ல வேலையிலயும் இருக்காங்க. 2 பேரும் நாளைக்கு போய் மீட் பண்ணு. என்னம்மா அங்க இருந்து பாத்துக்கிட்டே இருக்க? அந்த பையன்கிட்ட கொஞ்சம் நல்லா பேசிட்டு வா. அதுக்கு தானே நான் ரெடி ஆகுறேன். ம். ஏண்டா பொண்ணு வந்துட்டாளா? இல்லம்மா இன்னும் வரல. வெக்கமா இல்லையாடா உனக்கு? அவ வர்றதுக்கு முன்னாடியே போய் அவளுக்காக காத்துட்டு கிடக்குற. சீக்கிரமா ஏன் போன? நான் சீக்கிரமாலாம் ஒன்றும் வரல. எக்ஸாக்ட் டைமுக்கு நான் வந்துட்டேன். அவ தான் லேட்டு. அப்பனா அந்த பொண்ணுக்கு டைம் சென்ஸே இல்ல. ஆமாம்மா. அதுக்குள்ள கமிட் ஆயிடாத. அவ பேசி முடிச்சத ஃபுல்லா கேட்ட பிறகு நான் சொல்றேன் உனக்கு. அம்மா பார்க்க சூப்பரா இருக்காம்மா. டேய் அவசரப்பட்டு கமிட் ஆயிடாத. நான் தான் சொல்றேன்ல. அம்மா இப்பதான் அவளே வரா. நீங்க போனை கட் பண்ணுங்க, நான் அப்புறம் பேசுறேன். நான் லைன்லயே இருக்கேன்டா. ஹாய். ஹலோ, காஃபி ஆர்டர் பண்ணலாமா? காஃபியா? நோ நோ, இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். சோ கோகனட் வாட்டர் குடிக்கலாம். வாட்? காஃபி டேல கோகனட் வாட்டரா? ரொம்ப நல்லா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, 2 கோகனட் வாட்டர் ப்ளீஸ். நான் லூசு பையனா இருப்பேன் இந்த போல. காஃபி டேல நம்ம ஃபர்ஸ்ட் மீட் பத்தி என்ன நினைக்கிறீங்க? காஃபி டேல இல்லாம இளநீர் கடை முன்னாடி மீட் பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். யூ ஆர் சோ ஃபன்னி. டேய் லூசு, அது ஜோக் இல்லடா. உன் மேல கடுப்புல பேசுறா. என்னது, என் மேல கடுப்புல இருக்கீங்களா நீங்க? வாட்? someone is on the phone? சொல்லாதடா. தெரிஞ்சிருச்சு போல. யா, அம்மா தான் லைன்ல இருக்காங்க. How disgusting. என்ன சொன்னீங்க? Nothing. நான் எந்த விஷயமா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட தான் ஷேர் பண்ணிப்பேன். ஓ டைம் அப், நான் ஆஃபீஸ்க்கு போகணும். நான் பங்க்சுவாலிட்டி கொஞ்சம் அதிகமாகவே பார்ப்பேன். பை தி வே, எண்ட் ஆஃப் த மீட்டிங் என் கூட கான்வர்சேஷன் எப்படி இருந்துச்சு? மீட்டிங்க்கு நீங்க இல்லாம உங்க அம்மா வந்திருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். யூ ஆர் சோ ஃபன்னி. அம்மா நீங்க எந்த பக்கம் போகணும்? புருஷவாக்கம். ஓ நானும் அங்கே தான் போறேன். ஒரு முறை அம்மா கிட்ட கேட்டுக்கிறேன் உங்களை ட்ராப் பண்ணலாமான்னு. என்னாச்சுங்க, தலைவலிக்குதா? நீங்க கிளம்புங்க. ஓகே பாய். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு ஸ்ட்ராங் காஃபி. ஷிட். வந்துட்டம்மா. அந்த பையன்கிட்ட கொஞ்சம் நல்லபடியா பேசுமா. டைம் ஆகுது. நான் பேசிக்கிறேன். அம்மா இந்த பொண்ணு இன்னும் ஆளை காணோம். இதையாவது ஓகே பண்ணடி. சரி ஓகே பாய். வருவாளா மாட்டாளா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க பரபரமா தானே? ஹலோ, உங்களுக்கு கேக்குதா? எனக்கு ரொம்ப நல்லாவே கேக்குது. இவ்வளவு நேரம் ராகு காலம் நடந்துட்டு இருந்துச்சு, அதான் மௌனமா இருந்தேன். மகாலட்சுமி, ஆரம்பமே இப்படி இருக்கே. உன்னை வீட்டுக்கு வந்து வச்சுக்கிறாரு. என்ன 2 பேரும் நல்லா இருக்காங்களா? ஒரு கிளாஸ் தண்ணி கொடுமா. எப்படி இருக்காங்கன்னு சொல்லுமா. நான் கல்யாண மாப்பிள்ளைய தான் பார்க்க சொன்னேன், பைத்தியக்கார பசங்கள இல்ல. என்னாச்சு அப்படி சொல்ற? அம்மா அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? ஒருத்தொருத்த ஒரு மாதிரி இருக்கான். அவனுங்களை பார்த்தாலே பாடி ஷிவரிங் ஆயிடுது. இனிமேல் அந்த மாதிரி ஆளுங்களை லைஃப்ல பார்க்கவே கூடாதுன்னு இருக்கு. அப்படி இருக்கானுங்க அவனுங்க. திரும்பவும் இந்த மாதிரி பைத்தியக்கார பசங்களை பார்க்க சொன்னா முதல்ல உன் காலை தான் உடைப்பேன். இப்படி சொன்னா எப்படிமா? இனிமேல் இந்த மாதிரி சந்திக்கிறதுல என்னால முடியாது. உனக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லு. ஃபர்ஸ்ட் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஃபைனல் பண்றேன். அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தாதான். உனக்கு கல்யாணம் ஆன மாதிரி தான். முதல்ல உனக்கு பிடிச்சிருந்தாதான் கல்யாணத்துக்கே ஓகே சொல்லுவேன். எனக்கு இது தேவைதான். ராட்சசி. என்ன சொன்ன? நான் என்ன சொல்ல வந்தேன்? என் பொண்ணு செல்லம் தான் சொல்ல வந்தேன்.
டேய் மனு, டேய் எந்திரா. ஏன்டா? ஷீஸ் த ஒன்டா. எப்படிடா இருக்கா? பொண்ணு சூப்பரா இருக்கடா. உன் கம்பெனில தான் டீம் லீடரா ஒர்க் பண்றாங்கன்னு போட்டிருக்கு. எதுவும் ப்ராப்ளம் ஆயிடாதே? டேய், உனக்கு எதுக்குடா டவுட்டு? என் எம்டி எனக்கு ரொம்ப க்ளோஸு. நான் ஆல்ரெடி எல்லாம் பேசி வச்சிட்டேன். நீ நாளையிலேருந்து உன் பெர்ஃபார்மன்ஸை மட்டும் காமி, அது போதும். நீ பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க தானே போற. அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வரேன். ஏய் இந்த பையனை வந்து பாரு, எவ்வளவு அழகா இருக்கான். அம்மா எனக்கு டைம் ஆகுது. ப்ளீஸ்மா பாருமா, ப்ளீஸ் ப்ளீஸ். என் செல்லம்ல பாரு, ப்ரொஃபைல் எவ்வளவு நல்லா இருக்கு பாரு. பெரிய கம்பெனில டீம் லீடரா ஒர்க் பண்றான். பாக்குறதுக்கும் ரொம்ப அழகா இருக்கான். கொஞ்சம் பாருமா. அம்மா உன் டார்ச்சர் தாங்க முடியல. சொல்லு, பையன் எப்படி இருக்கான்? பரவாயில்ல, நல்லதா இருக்கான். ப்ரொஃபைலும் நல்லா இருக்கு. அப்படின்னா அந்த பையன் கிட்ட பேசி மீட்டிங் அரேஞ்ச் பண்ணவா? மகாலட்சுமி, நேத்து என்ன சொன்னேன்னு மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் அந்த பையனை எனக்கு பிடிக்கணும், அப்புறம் எனக்கு ஃபைனல்ல தோணுனதுக்கு அப்புறம் சொல்றேன். ஓகே? சரிம்மா, நான் கிளம்புறேன். அப்போ பை. தம்பி, யார் நீங்க? என்ன பார்த்தா யாருன்னு கேக்குறியா? இங்க வேலை பார்க்கணுன்ற ஆசை இல்லையா உனக்கு? இங்க இருந்து வெளியே போலாம்னு நினைக்கிறியா? யாரை பார்க்கணும் சார் நீங்க? டீம் லீடர் பிரசாந்த் தெரியுமா உங்களுக்கு? ஓ, பிரசாந்த் சாருக்கு தெரிஞ்சவங்களா? போங்க சார், போங்க போங்க. இப்ப எங்க தான் ப்ரோக்ராம் பண்ணுமாக்கா? இது கொஞ்சம் பர்சனல் ப்ராஜெக்டா. அப்படி என்னக்கா விஷயம்? ஆ? என்னக்கா ஒரு மாதிரி ஆயிட்ட? எப்படிடா இருக்கா? அவனுக்கு என்னக்கா, சினிமா ஹீரோ மாதிரி இருக்கான். யாருக்கா அது? எல்லாம் செட் ஆயிட்டா உனக்கு மாமாடா. ஓ ரியலி? மாமா சூப்பரா இருக்காருக்கா. உன் டேஸ்ட் வேற லெவல்க்கா. ஆமால, நீ அப்பப்ப சொல்லுவல லைவ் டெலிகாஸ்டுக்கு சான்ஸ் வேணும்னு. சோ இதே லைவ்னு நினைச்சு உள்ள போயிட்டு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ற மாதிரி அவரை பத்தி விசாரிச்சுட்டு வா. லைவ் ப்ரோக்ராம் மாதிரின்னு சொல்லிட்டலக்கா, இப்போ வா என் டேலண்ட் என்னங்கறத காட்டுறேன். டேய் டேய் நில்லு. ஜூலன் தப்பிச்சு வந்த சின்ன கரடி மாதிரியே இருக்க. ஏய் எது? நீ பாப்புலர் நியூஸ் சேனல் விஜய் சார் நானு. ஆமா, சாஃப்ட்வேர் ஆபீஸ்ல உனக்கு என்ன வேலை? சார், நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனில சேர தியாகம் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது சார். அதனால உங்க கம்பெனி டெவலப்மெண்ட்டுக்காக உங்க லைஃப்ல எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருப்பீங்க, என்னென்ன தியாகம் பண்ணிருப்பீங்க, அந்த தியாகத்தை உலகத்துக்கு போட்டு காட்டலாங்கிறதுக்காக ப்ரோக்ராம் பண்ண வந்திருக்கேன் சார். சார் சார் என்ன சார் ஆச்சு? ஏன் இப்ப அழறீங்க? இத்தனை வருஷம் கழிச்சு அந்த கடவுளே நாங்க சாஃப்ட்வேர்ல படுற கஷ்டத்தை பார்த்து உங்களை இங்க அனுப்பி வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன ப்ரோக்ராம் பண்ண சொல்லுங்க, நான் அரேஞ்ச் பண்றேன். எங்க சாஃப்ட்வேர் எம்ப்ளாயிஸ் பத்தி எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு தரேன் பர்மிஷன். பாய்ஸ் கம் ஆன், சீக்கிரம் வாங்க. அட வாங்க, எடுத்துக்கோங்க சார், எடுத்துக்கோங்க சார். அந்த ஒர்க் எவ்வளவு தூரம் வந்திருக்கு? 10 minutesல ஃபினிஷ் ஆயிடும் சார். ஓ ஓகே, ஃபினிஷ் பண்ணுங்க. எஸ் சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், பிரசாந்த் இங்க டீம் லீடரா வேலை பார்க்கறாரா? ஆமா, ரொம்ப நாளா இங்க தான் வேலை பார்க்கறாரு. அப்படியா? ஆமா. அவரை எத்தனை நாளா உங்களுக்கு தெரியும்? ஆல்மோஸ்ட் 1 year தெரியும். ஓ சரி சரி, ஓகே. நீங்க இங்க எப்பல இருந்து வேலை பார்க்கறீங்க? நான் 2 வருஷமா இங்க தான் வேலை ஓ பார்த்துட்டு. 2 வருஷமா இருக்கீங்களா? ஆமா சார். லிஃப்ட் சார், சார் லிஃப்ட் சார், சார் லிஃப்ட். என்ன ப்ராப்ளம்? என்ன ப்ராப்ளம் தெரியல சார், சடனா ஆஃப் ஆயிருச்சு.
சரி நீ போய் ஸ்டார்ட் பண்ணு. ஓகே சார். அப்படியே ரேஸ் பண்ணிட்டே இரு. ஓகே சார். சார் என்னாச்சு, ரொம்ப டல்லா இருக்கீங்க? வணக்கம் சார். நீங்கள் வந்ததை நான் பார்க்கல சார். சாரி நான் சார். உங்களை ஏன் டல்லா இருக்கீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார், நல்லா தான் இருக்கேன். நீங்க ஒன்றும் இல்லைன்னு சொன்னாலும் உங்க குரல்லே தெரியுது ஏதோ கஷ்டம் இருக்குன்னு. சொல்லுங்க என்னாச்சு? அது வந்து சார், அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. அம்மாக்கு என்னாச்சு? அம்மாவுக்கு ரொம்ப நாளாகவே உடம்பு சரியில்லை சார். எந்த ஹாஸ்பிட்டல்? எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் சார். சார் சார் வேணாம் சார், ஏற்கனவே நான் நிறைய பணம் வாங்கிட்டேன் உங்ககிட்ட. வேணாம் சார், இருக்கட்டும் சார். நோ சார் ப்ராப்ளம். வேணாம். அம்மாவை இமீடியட்டா ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணுங்க. புரிஞ்சுதா? அம்மாவை விட இம்பார்ட்டன்ட் எதுவுமே இல்லை. எவ்வளவு செலவானாலும் நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். அம்மா இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். சரிங்க சார். சரியா? போயிட்டு வரேன். நல்லா இருக்கணும் சார். இஸ் பர்ஃபெக்ட் டு மீ. எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன மகாலட்சுமி, என்ன எழுதிட்டு இருக்க? நீ எப்படியும் என் பேச்சை கேட்க போறதில்ல. அதான் என் பொண்ணுக்கு எப்படியாவது கல்யாணம் நடக்கணும்னு ராமர் கிட்ட வேண்டிட்டு ராமஜெயம் எழுதிட்டு இருக்கேன். இனிமே ராமர் கிட்ட கேட்க தேவையில்ல. அந்த ராமர் எனக்கு கிடைச்சிட்டாரு. அப்படின்னா உனக்கு பிரசாந்த் ஓகேவா? வேணும்னா எனக்கு மீட்டிங் கூட அரேஞ்ச் பண்ணலாம். எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்க. இரு, இப்பவே கால் பண்றேன். ஆமாம் ஆமா. மனு, மனு ஒரு நிமிஷம் வா. சொல்ற. காவியிட்ட இருந்து கால் வருதுடா. சூப்பர் மச்சான். எடு எடு எடு. Who's this? நான் காவியாவோட அம்மா பேசுறேன் தம்பி. காவியா? அதான் அந்த மேட்ரிமோனில என் பொண்ணோட போட்டோக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தீங்கல்ல. ஓ ஆன்ட்டி, சாரி. ரிக்வெஸ்ட் அனுப்பி 10 days ஆகுதுல்ல, அதனால தான் மறந்துட்டேன். சாரி தம்பி, நாங்களும் பார்க்கல. ஜஸ்ட் இப்போதான் பார்த்தோம். ஐயோ ஆன்ட்டி, பரவாயில்ல. இட்ஸ் ஓகே. என் பொண்ணு ஒரு வாட்டி உங்களை பார்க்கணும்னு நினைக்கிறா. நீங்க எப்போ ஃப்ரீயா இருப்பீங்கன்னு சொன்னா. ஷூர் ஆன்ட்டி, இன்னைக்கு ஈவினிங் நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். ஷார்ப் 5 PM காஃபி டேல மீட் பண்ணலாம். சரிங்க தம்பி, வச்சிடுறேன். ஓகே ஆன்ட்டி. சூப்பர் மச்சான், செம்மையா பிடிச்ச. அம்மா நான் எப்படி இருக்கேன்? அம்மா சொல்லுமா. அழகா இருக்கம்மா, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. சரி அப்ப நான் கிளம்புறேன். போயிட்டு வா. ஹலோ. Hi, I'm Prashant. காவியா. You like to have coffee? கேப்புச்சினோ? Excuse me. Yes sir. 2 cappuccino please. Okay, sir. Yeah, thank you. So, பார்த்ததும் எப்படி அவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சீங்க? ஆர்டர் ரெடி சார். thank you. தேங்க்யூ தேங்க் யூ. நீங்க தப்பா நினைச்சுக்கலனா
இந்த விஷயத்த நான் சொல்லி ஆகணுங்க. நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்கள் இமேஜ் இங்கே இல்லை, இங்கே நான் சேவ் பண்ணிக்கிறேன். ரியலி? இப்போ மட்டும் இல்லை, எத்தனை பேர் இருந்தாலும் சரி உங்களை இப்படிங்கிறதுக்குள்ளே கண்டுபிடிச்சிருவேன். சுகர் பிரவுன்? இதுக்கு முன்னாடி மேட்சஸ் பார்க்குற ப்ராசஸ்ல வேற யாரையாவது பாத்தீங்களா? இல்லைங்க, யூ ஆர் த ஒன். வை? மேட்சஸ் பார்க்குற ப்ராசஸில் உங்களை பார்த்தேன், அதோட நிறுத்திட்டேன். ஏன்னு தெரியல, ஐ ஃபெல்ட் யூ ஆர் த ஒன்லி ஒன். அதனால தான் 10 days ஆகி உங்ககிட்ட எந்த ரிப்ளையும் வரலைனாலும் இது ஒரு சின்ன ஹோப் தட் ஒன் டே நம்ம இப்படி மீட் பண்ணுவோன்னு. சரி, அப்போ உங்க மேட்ச் ப்ராசஸ்ல யாரையும் நீங்க பார்க்கலையா? அதை ஏன் கேக்குறீங்க? வாட் ஹேப்பன்? 2 பேரை பார்த்தேன். கூட்டிட்டு போய் மியூசியம்ல தான் உட்கார வைக்கணும். அந்த மாதிரி ஆளுங்களா இருக்காங்க. மேரேஜ் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? ஃபார் மீ மேரேஜ் த கிரேட் திங். ஏன்னா நம்ம ஒருத்தரை சோல்மேட்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சா அவங்கள நம்ம லைஃப்ல கொண்டு வந்து நம்ம லைஃபை ஃபுல்ஃபில் பண்றதே மேரேஜ் தாங்க. தட்ஸ் த ரீசன் மேரேஜ் த கிரேட், அட்லீஸ்ட் ஃபார் மீ. எப்படி இருக்கு உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்? It's not bad. Still achieving my goals. And you? Yeah, just one second. Fine. Hello? Okay. On the way. Okay, சரி கிளம்பலாமா? ஆஃபீஸ்க்கா? ஓகே. சொல்லுங்க. எங்க இருக்கீங்க மேடம்? எதுக்கு? ஏன்னு தெரியல, இன்னொரு வாட்டி பார்க்கலான்னு பேசணும்னு ஆசையா இருக்கு. ஆல்ரெடி லொகேஷனை ஷேர் பண்ணிருக்கேன். அப்படின்னா 10 minutesல உங்க முன்னாடி இருப்பேன். ஏய் யார் நீங்களாம்? என்ன நியூசன்ஸ் இது? சார் வேணாம் சார். சார் சொல்றத கேளுங்க சார். சார் வேணாம் சார். காவியா எங்கடா? சொல்றத கேளுங்க சார். வாங்க சார். நீதான் காவியாவா? உமன் எம்பவர்மெண்ட்டை பத்தி, கவர்மெண்ட் ஸ்கீமை பத்தி என்கொயரிங்கிற பேர்ல எங்க ஆளுங்க கிட்டே ஏன் பர்மிஷன் இல்லாம ஏதோ என்கொயரி பண்ணியாமே. இப்பவே இது எல்லாத்தையும் நிப்பாட்டிடு, இல்லைன்னா உன்னோட சேர்த்து இந்த சேனலும் காணாம போயிடும். உங்க சேனல் இருக்கிறது எங்களுக்காக தான் ப்ரோக்ராம் பண்றதே தவிர எங்களை வச்சு ப்ரோக்ராம் பண்றதுக்கு இல்லை. நீ வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு? ஜஸ்ட் இப்பதான் வந்தேன். என்ன ப்ராப்ளம்? ஏதோ ஒரு சின்ன ஒர்க் இஷ்யூ. ஜஸ்ட் ஒரு 2 minutesல வந்துடுறேன். சரி நீ போ, எனக்கும் ஒரு சின்ன வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். சரியா? ஈவினிங் மீட் பண்ணலாம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? நீ பண்ற என்கொயரினால ரவுடிஸ் எல்லாம் நம்ம ஆபீஸ் தேடி வர்றாங்க பாரு. ஆக்சுவலி விஷயம் ரொம்ப பெருசு சார். அதனால தான் அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க. உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக ஆரம்பிச்ச எல்லா ஸ்கீம்ஸ்லயும் ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போற எல்லா செலவையும் கவர்மெண்டே பார்த்துக்கும். இந்த மாதிரி என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கோ அதுக்கு பின்னாடி உமன் டிராஃபிக்கிங் இருக்கு. அப்படி ஹையர் பண்ண பொண்ணுங்களை டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ் கூட்டிட்டு போய் ப்ராஸ்டியூஷன்ல இன்வால்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீ என்ன பண்ணலாம்னு நினைக்கிற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க சார். 100% ப்ரூஃபோட வரேன். ஓகே, ஜாக்கிரதை. ஏய் வாங்கடி, ஏறுங்கடி, ஏறு. ஏறு. ஏய் யாரு நீ? ஹலோ பிரசாந்த், இங்க சம்திங் இஸ் ராங் பிரசாந்த். நான் லொகேஷன் அனுப்புறேன், சீக்கிரமா இங்க வந்துரு. இரு, நாங்க வரேன். ஏய்
நில்றி. ஏய் இல்லங்கறல நில்றி. கையை விடு. ஏடி போற போன் எடு. போனை குடுங்கறல. வாடி வா. வாடி. விடு. ஏய் அத்தாம வாடி. வா. விடுறா. வா. ஏய் வாங்கறல. அண்ணா நம்ம பண்ற வேலையெல்லாம் இவ போன்ல ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கானா. இவள துண்டு துண்டா வெட்டி போடுங்கடா. என்ன விடுங்க. என்ன விடுங்க. முதல்ல அவனை போய் சாத்துங்கடா. போங்கடா. பிரசாந்த், பிரசாந்த், நீ ஓகே தானே? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை. ஃபோன் எடுத்துக்கோ. ஹலோ ஹலோ எஸ்ஐ சார், நான் காவியா பேசுகிறேன். உங்களுக்கு லொக்கேஷன் அனுப்புகிறேன், சீக்கிரமா வாங்க. ஓகே, போலீஸ் இப்போ வந்துடுவாங்க. பிரசாந்த், பிரசாந்த். என்னாச்சு? யாருக்கும் ஞாபகம் கூட இல்லையா? பிரசாந்த் ஒரு கால் கூட பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட யாருமே கால் பண்ணல. ஃபைனலா அம்மா அப்பா கூட என்ன மறந்துட்டாங்க. இந்த புஜ்ஜி கூட கால் பண்ணல. நாளைக்கு பாத்துக்கிறேன் இவங்களெல்லாம். என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க தான் கால் பண்ணேன். இந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க? படுத்துக்கிட்டு இருக்கேன்.
தூக்கம் வரல, வெளியில வாயேன். இல்ல எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். ஹே ப்ளீஸ். எங்க இருக்கு? உங்க வீட்டு டெரஸ்ல தான். ஆ? ஹே ப்ளீஸ். ம் சரி. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to Kavya. அண்ணா சொல்லுண்ணா. ஏண்டா பிரசாந்த், நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிற? அவ்வளோ திமிரா? ஆ, பணத்தை திருப்பி கொடுக்கணும் எவ்வளோ நாள் ஆகும்டா? ஆ அண்ணா அப்படிலாம் எதுவும் இல்லைண்ணா, கொஞ்சம் பிஸியாக இருந்தேன், அதான் எடுக்க முடியல. என்னடா பிஸி? ஆ, என்னை பற்றி உனக்கு தெரியும்ல, திங்கிறதுக்கு கையும் நடக்கிறதுக்கு காலெல்லாம் பண்ணிடுவேன், பார்த்துக்கோ. உனக்கு 5 நாள் தான் டைமு, அதுக்குள்ளே என் பணத்தை திருப்பி கொடுத்துரு. சொல்றது புரிஞ்சா இல்லையா? அண்ணா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கண்ணா, இன்னும் ஒரு 15 days டைம் கொடுங்க, உங்க பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன். 15 daysலாம் முடியாது. அண்ணா ப்ளீஸ் அண்ணா. ப்ளீஸும் இல்லை, ஒன்றும் இல்லை, என் பணம் எனக்கு வந்தாகணும். இந்த பாரு, உனக்கு 5 நாள் தான் டைமு, அதுக்குள்ளே என் பணம் என் கைக்கு வந்தாகணும். இல்லைன்னு வச்சுக்கேன், நீ காலி ஆயிடுவேன். அடைச்ச இந்த கடங்காரனங்க தொல்லை வேற தாங்க முடியல. லவ் ஸ்டோரியை ஸ்பீடாக ஓட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஹாய் பிரசாந்த், உன்னை ஒரு வாட்டி பார்க்கணும். காஃபி ஷாப்ல மீட் பண்ணலாமா? மீட் பண்ணலாம். 11க்கு காஃபி ஷாப்பில் மீட் பண்ணலாம். சரி, நீ இங்க வந்துரு. வா உட்காரு. என்னாச்சு, சரியா டல்லா இருக்கீங்க? நத்திங், அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்படி இல்லன்றதுலயே ஏதோ இருக்கு. என்கிட்ட கூட சொல்ல முடியாத விஷயமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னன்னு சொல்லல. உன்னை நான் ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கு நீ கரெக்டாக பதில் சொல்லுவியா? என்ன நடந்தாலும் சரி, நீ என்னை விட்டு போயிட மாட்டில்ல? என்ன ஆச்சு பிரசாந்த், ஏன் இப்படி எல்லாம் பேசுற? என் லைஃப்ல கிட்டத்தட்ட நான் தனியாவே தான் வாழ்ந்திருக்கேன். திரும்ப எங்க அதே மாதிரி ஆயிடும்னு ரொம்ப பயமா இருக்கு. ஹே, ஒரு வாட்டி என் கண்ணை பாரு. என்ன நடந்தாலும் நான் உன்னை விடவே மாட்டேன். லைஃப் முழுக்க நான் உன் கூட தான் இருப்பேன். இந்த நொடியில இருந்து உன் பேரண்ட்ஸ் என் பேரண்ட்ஸ் மாதிரி, நீ தான் எனக்கு எல்லாமே. நம்ம எப்பவும் இப்படியே தான் இருப்போம். ப்ராமிஸ். நம்மள யாராலையும் பிரிக்க முடியாது. இன்னும் ஏன் அப்படியே இருக்க? எக்ஸ்பிரஷனை மாத்தலாம்ல. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கேன். என்ன சர்ப்ரைஸ் அது? சர்ப்ரைஸ்னாலே
சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். என்னால முடியாது. சர்ப்ரைஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. சொல்லு ப்ளீஸ். இந்த உலகத்துல இருந்து வெளியில போய் அங்கிருந்து பார்த்தா நம்ம 2 பேரும் இருக்கிற மாதிரி ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்படி ஒரு பிளேஸ் எங்க இருக்கு? வேற எங்க? கோவா தான். என்னாச்சு? எதை யோசிக்கிற? அது நீ கோவான்னு சொல்றல. என் மேல நம்பிக்கை இல்லையா? சச்சா, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. சரி, மூஞ்சி தூக்கி வச்சுக்காத, நம்ம போலாம். சரி வா போலாம். ஓகே. ஹாய்மா. ஹாய்ப்பா, நாங்க கிளம்பிட்டு இருக்கோம். அப்படியா? ட்ரிப்பெல்லாம் எப்படிமா இருந்தது? சூப்பரா இருந்தது. உன் கூட பிரசாந்தையும் கூட்டு வா, சரியா? சரிப்பா. வைக்கிறேன். உங்க டாடி என்ன சொல்றாரு? வரும்போது உன்னையும் கூட்டிட்டு வர சொன்னாரு. ரியலி? மேபி ஏதாவது குட் நியூஸ் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜேர்னிலாம் எப்படிமா இருந்தது? சூப்பர்ப்பா. உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். நான் நேற்று தான் ஐயரை பார்த்தேன். இந்த மாதம் 21 நல்ல நாள் இருக்கான். இந்த முகூர்த்தத்தை விட்டா அடுத்த 6 மாசத்துக்கு நல்ல நாளே இல்லையா. இந்த மாதம் 21 உங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம்னு இருக்கேன். என்னம்மா சொல்ற? உங்க இஷ்டம்ப்பா. நீ என்னப்பா சொல்ற? எனக்கு எதுவும் ப்ராப்ளம் இல்லை அங்கிள், உங்க இஷ்டம். அப்பனா நாளைக்கு கல்யாண வேலையை ஆரம்பிச்சிடலாம். சரி, அப்போ நம்ம ஷாப்பிங் ஆரம்பிச்சிடலாமா? சரிம்மா, எல்லாம் உன் இஷ்டம். இது எப்படி இருக்கு பிரசாந்த்? இட்ஸ் ஓகே காவியா. இந்தாங்க, இந்த saree 20,000 மேடம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுல 2 மாடல் இருக்கு மேடம். இது எப்படி இருக்கு தம்பி? நல்லா இருக்கு. உங்க இஷ்டங்க, உங்களுக்கு பிடிச்சதை வாங்கிக்கோங்க. வரேன் அங்கிள். நைஸ். பிரசாந்த் எங்க போயிட்டான்? அந்த புடவை எடுத்து காட்டுங்க. ஓகே மேடம். இது பாருமா. நல்லா இருக்குமா? இது இதுல பாரு. வேற கலர் இது இருக்காங்க. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு மேடம். நீங்க போய் பாருங்க. போய் பார்க்கலாமா? தேங்க் யூ. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குல்ல சாரீஸ். பட்டு புடவை காட்டுங்க. இது நல்லா இருக்குல்லம்மா? நல்லா இருக்கு. அது இல்ல, அது காட்டுங்க. அது எடுங்க. என்ன இந்த பிரசாந்த், saree இந்த எப்படி saree இருக்கு? பாருங்க. உன் ஆசைக்கு இந்த வந்துச்சு. புடவை ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்குல்லப்பா? நல்லா இருக்குமா? ஜோடி பொறுத்து நல்லா இருக்குல்ல? 2 பேரும் அழகா இருக்காங்க. நீங்க கவலைப்படுறது இல்லாம அவளையும் கவலைப்பட வைக்கிறீங்க. இங்கே இருந்தா அவர் ஞாபகமாவே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு ஊருக்கு போயிட்டு வாங்க. நாளைக்கே போறேன்.
காவியா வீட்டில் எங்கே போயிட்டாங்க? தெரில சார். எப்போ வருவாங்கன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அதெல்லாம் எதுவும் தெரியாது சார். எங்கே போயிருப்பா? அப்பா. ஹலோ. டே புஜி, காவியா எங்கடா போயிட்டா? அண்ணா தெரியலையேண்ணா. அவ வீட்டில் கூட இல்லடா. சரிண்ணா, நான் யார்ட்டையாவது விசாரிச்சு சொல்கிறேன். ஓகேண்ணா. சரி. காவியா எங்க இருக்க? என்னாச்சு மச்சான்? ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைச்சதா? இல்லடா. சரி, ஃபோன் பண்ணி பாத்தியா? பண்ணண்டா, எடுக்கவே மாட்டேங்கிறா. அவங்க இங்கேயே இல்ல. இன்னொரு தடவை கூட ட்ரை பண்ணி பாரு மச்சான், கண்டிப்பா எடுப்பா. நீங்கள் தொடர்பு கொள்ளும் வாடிக்கையாளர் எண் தற்சமயம் பிஸியாக. என்னாச்சுடா? ரிங் போயிட்டே இருக்கு, கட் பண்றா. காவியா? காவியா, திடீர்னு எங்க போயிட்ட நீ? ஒரு போன் இல்ல, மெசேஜ் இல்ல, அட்லீஸ்ட் இந்த இடத்துல இருக்கேன் இன்ஃபர்மேஷன் கூட இல்ல. நான் உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் காவியா. உனக்கு என்ன ஆச்சு? ஓ காட், நான் இங்க கத்திட்டு இருக்கேன், பதில் சொல்லாம போயிட்டே இருக்க. என்ன சொல்ற? சொல்லு, என்ன பேசணும்? என்ன சொல்ற காவியா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ணன்னு உனக்கு தெரியாது? நீ என்ன பண்ணன்னு தெரியாதா? சொல்றேன் கேளு. ரீசெண்டா நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் டேக் ஓவர் பண்ணோம் அங்கிள். அவன் லாஸ்ட் மினிட்ல என்னை ஏமாத்திட்டான். இப்போ கிளைண்ட்டுக்கு என்னால் இன்டைமில் ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ண முடியல அங்கிள். அவங்க போட்ட அக்ரிமெண்ட் படி காம்போசிஷன் கேட்குறாங்க, இல்லைன்னா கோர்ட் அப்ரோச் பண்ணுவேன்னு சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல அங்கிள். ரிலாக்ஸ் பிரசாந்த், இதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். முதல்ல நீ போய் ஷாப்பிங் பண்ணு. இந்த விஷயம் என் பொண்ணுக்கு தெரிய வேணாம். ம், சரி அங்கிள். வா. இப்போ காம்பன்சேஷன்னா இப்போ நம்ம எவ்வளோ பணம் கட்ட வேண்டியது இருக்கும்? அவங்க கோர்ட் வரைக்கும் போகாமல் இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டாக ஒரு 20 lakhs பே பண்ணுற மாதிரி இருக்கும் அங்கிள். lakhs.
எப்படி தேங்க்ஸ் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அங்கிள். நீ என்ன மூணாவது மனுஷனா? உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு. உங்க 2 பேரோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம். இன்னொரு 15 lakhs பே பண்ணா மொத்தமாக செட்டில்மெண்ட் ஆகிடும் அங்கிள். ஃபைனல் அமௌண்ட்டையும் இந்த வீக்லேயே செட்டில் பண்ணிடலாம். கவலைப்படாமல் இருங்க மாப்பிள்ள. ஹலோ சுனில், பிரசாந்த்ங்கிற பேரில் நம்ம ஆஃபீஸில் டீம் லீடர் யாராவது இருக்காங்களா? ஓகே நல்ல விஷயம், வச்சிருக்க. பிரசாந்த்ங்கிற பேரில் டீம் லீடர் மட்டும் இல்லை, எங்கள் ஆஃபீஸில் எம்ப்ளாய் கூட கிடையாது. அண்ணா கொடுத்துட்றேண்ணா. பணம் கேட்டா தப்பிச்சு ஓடுறியாமே. சொல்லுடா. அண்ணா அண்ணா கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேண்ணா. நான் கொடுத்துட்றேண்ணா. ஏய், என்னடா எங்கே ஏமாத்திட்ட? அண்ணா அண்ணா கொடுத்துட்றேன். சொல்றா. டியர் காவியாவுக்கு, உனக்கு புரிகிற மாதிரி இந்த விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. உண்மை தெரிஞ்சதுக்கப்புறம் நீ வேதனைப்படக்கூடாதுன்னு தான் நான் இதை எழுதுறேன். அந்த பிரசாந்த் நல்லவனே இல்லை, உனக்கு ஏற்றவே இல்லைம்மா. அவன் ஒரு 420 பொறுக்கி ஏமாத்துக்காரன். கடைசியில் என்னையும் 1 கோடி வரைக்கும் ஏமாத்திட்டான். தயவு செஞ்சு நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு தான் என்னுடைய வேண்டுகோள். நல்லவனா ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கம்மா. இப்படிக்கு உன்னுடைய அப்பா. எனக்கு தெரியாம நீ என்னெல்லாம் பண்ணிருக்க. இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்த? கெட் லாஸ்ட். நான் சொல்றத ஒரே ஒரு வாட்டி புரிஞ்சுக்க காவியா. அப்பா ஆக்சிடென்ட்ல வேணா இறந்து போயிருக்கலாம், அதுக்கு காரணம் நீ இல்லாம வேணா இருக்கலாம். ஆனா இன்டைரக்டா நீ தான் காரணம். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட காதலிச்சுன்னு சொல்ல முடியாம அவர் வேதனையிலேயே இறந்து போயிருக்காரு. ப்ளீஸ் நான் சொல்றத கேளு காவியா. நோ, நெவர். ஐ அம் டன் வித் யூ. இனி லைஃப்ல மூஞ்சி எனக்கு காட்டாத. ச்சே. அக்கா அக்கா ஹலோ, சொல்றா. அக்கா ப்ரோக்ராம் மொத்தம் ரெடிக்கா, நீங்க தான் லேட்டு. எனக்கு மூடு சரியில்லைடா, நான் வரல. ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிடு. ஓகே அக்கா, சரி கேன்சல் பண்ணிடுறேன். ஷோ. மா 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 என்னாச்சுமா? மா எழுந்திரிமா. மா என்னாச்சு? எழுந்திரிமா. மா இப்போ ஓகே தானே? ஓகேம்மா. திடீர்னு என்னாச்சுமா உனக்கு? 1 மாசத்துக்கு முன்னாடி இந்த உங்க டாடி இப்ப இல்ல. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அப்புறம் உன் நிலைமை என்ன ஆகுமோன்னு கவலையா இருக்குமா எனக்கு. அதாம்மா. ஹேய், இந்தாப்பா காசு. எப்படிடி இருக்க? ஏய், நான் நல்லா இருக்கேன்டி. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். ஆ. உன் பொண்ணு சின்ன வயசுல பார்த்தது, அவ நல்லா இருக்காளா? நல்லா இருக்கா. அவ கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை தேடுறோம். அப்படியா? ஆ. அப்ப ஏதாவது செட் ஆச்சா? பார்த்துட்டு தான் இருக்கோம். ஆனா இன்னும் எதுவும் செட் ஆகல. அப்படியா? நீ மேட்ரிமோனில ஏதாவது பாத்தியா? அது ஒண்ணும் செட் ஆகுற மாதிரி தெரியல. தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அது பார்க்கணும். என்னடி இப்படி சொல்லிட்ட? என் பொண்ணுங்களுக்கு அதுல பார்த்தா கல்யாணம் பண்ணி வச்சோம். நல்லா தான் ஹாப்பியா இருக்காங்க.
எனக்கு என்னமோ என் பொண்ணுக்கு அது செட் ஆகும்னு தோணல. அதான் தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி பார்க்கலான்னு இருக்கேன். உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்லு. உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு யாரும் இல்ல. ஆனா என் பையன் தான் அமெரிக்கால இருந்து வரான். அப்படியா? அவன் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரோட ஒப்பீனியன் தெரிஞ்சுட்டு அப்புறம் பார்க்கலாம். கண்டிப்பா. சரியா? சரி வரேன். கார்த்திக் அமெரிக்கால இருந்து வந்துட்டான். ஈவினிங் பார்ட்டி இருக்கு. நீயும் காவியாவும் கண்டிப்பா வரணும். சரியா? அப்படியா? கண்டிப்பா வந்துடுறோம். மறந்து போயிடாத. இல்ல இல்ல. சரி வச்சிடுறேன். சரி. என்னம்மா இன்னும் ரெடி ஆகலையா? டைம் ஆகுதுல்ல. என்ன டைம் ஆகுதா? எதுக்கு? அதான் சொன்னேன்ல நம்ம ஈவினிங் வெளியில போறோம்னு. அதான் எங்க போறோம், எதுக்கு போறோம்? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. சின்ன பார்ட்டி இருக்கு. நம்ம கண்டிப்பா போயாகணும். இந்த டைம்ல என்னமா பார்ட்டி? சொல்றது கேளுமா, எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. அதான் எனக்கு வர மூடு இல்லம்மா இப்போ. ரெண்டு பேர் தான் போகணும்னு சொன்னேன்ல. எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க. நான் சொல்றது கேளுமா, ஒரு வாட்டி வா. ப்ளீஸ் 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 வாமா, என் செல்லம் இல்ல. சரி. ஹாய்ங்க. வாங்க வாங்க. ஹாய். நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் ஆண்டி. ஹாய் ஆண்டி. ஹாய். கார்த்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. நான் கூப்பிட்ட உடனே வந்ததுக்கு. எல்லாரும் என்னோட சக்ஸஸை கேட்டு என்ன ரொம்பவே என்கரேஜ் பண்றீங்க. ஆக்சுவலாக என் சக்ஸஸ்க்கான மெயின் காரணமே என்னோட அம்மா மட்டும்தான். டுடே வேர் ஐம் ஹியர் பிகாஸ் ஆஃப் ஹர் ஒன்லி. இந்த பார்ட்டிக்கு உங்களை கூப்பிட்டதுக்கு காரணம் நான் அப்ராட்ல இருந்து வந்ததுக்காக மட்டும் இல்ல, இன்னொரு ரீசன் கூட இருக்கு. ஒன் ஃபைன் டே அம்மா எனக்கு ஒரு போட்டோ அனுப்புனாங்க. அந்த போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் வேற யாரையும் பார்க்க வேணாம்னு தோணுச்சு. வேற யாரும் இல்ல, காவியா தான். இத்தனை பேருக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணனால அவ ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிட்டா. அதான் கிளம்பி போயிட்டா. நான் அவகிட்ட பேசுறேன், ஓகேவா? சாரி. நீ என்ன பண்றேன்னு தெரிஞ்சுதான் பண்றியா? எல்லாருக்கும் முன்னாடி அப்படிதான் கிளம்பி வருவியா? நீ என்ன பண்ணனு தெரிஞ்சுதான் பண்ணியா? பார்ட்டின்னு சொல்லி பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்றியா? நீ பண்ணது உனக்கு தப்பா தெரியலையாமா? என்னடி தப்பு? ஒரு தாயா என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பா? பார்ட்டி இல்ல, பொண்ணு பார்க்க தான் சொல்லியிருந்தா வந்திருப்பியா? வரமாட்டேல்ல. இப்போ ஏன் கல்யாண டாபிக் எதுக்குமா வந்தது? இப்ப நம்ம இருக்கிற சிச்சுவேஷன் என்ன? இந்த நிலைமையில பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? தெரிஞ்சதுனாலதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு மாசத்துக்கு முன்னாடி நம்ம கூட இருந்த உங்க அப்பா இன்னைக்கு இல்ல. நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா? அப்படி இல்லம்மா. உன்னை பத்தி நினைச்சாவே எனக்கு பயமா இருக்கு. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி இருப்ப நடந்ததையே நினைச்சுக்கிட்டு? கார்த்தி ரொம்ப நல்ல பையன், உனக்கு பர்ஃபெக்ட்டா இருப்பான். கார்த்திக் இப்ப எப்பேற்பட்டவன் இம்பார்ட்டன்ட் இல்லம்மா. ஏன் லைஃப்ல நடந்த விஷயத்த சொல்லாம அவன் லைஃப்ல போனா அவனை ஏமாத்துன மாதிரி ஆகாதா? உன் கதையை சொல்லி உன் எதிர்காலத்தை நாசமாக்கிக்க போறியா? நம்ம லைஃப்ல இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் நடக்கும். அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அதை அப்படியே விட்டுறணும். நான் சொல்றது கேளுமா, ஓகே சொல்லு. என்னால முடியாதுமா, ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. இனிமே நீ எதுவும் பேசாத. என் மேல சத்தியமா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன்னு சொல்லு. சரி, உன் இஷ்டம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியாம நான் வேற எல்லாரும் முன்னாடியே அனௌன்ஸ் பண்ணிட்டேன். ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். நோ நோ நோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நர்வஸாக இருந்துச்சு, அவ்வளோதான். I know. I'm really sorry. Are you ready to marry me? Yes.
என்னோடது ஒரு சின்ன விஷயம் இருக்கு. நம்ம கல்யாணத்தை சிம்பிளா ஒரு கோவில்லயே வச்சுக்கலாமே. ஆஸ் யுவர் விஷ். எல்லாம் ஓ இஷ்டம் காவியா. என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஆ? என்னமோ தெரியல. நான் இப்ப இதுக்கு ரெடியா இல்ல. நம்ம 2 பேரும் கொஞ்ச நாள் தூரமா இருக்கலாம். இதை சொல்றதுக்காக தான் நீ இவ்வளோ தாங்கிட்டு இருந்தியா? நீ என்னைக்கு சரின்னு சொல்றியோ அன்னைக்கே நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நீ எதை பத்தியும் கவலைப்படாத, ஹாப்பியா படுத்து தூங்கு. என்னம்மா எப்படி இருக்க? வாங்க உட்காருங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். காஃபி கொண்டு வரேன். பரவாயில்லம்மா உட்காரு. நீ எப்படி இருக்க? உன் குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? எல்லாம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கா? எல்லாம் நல்லதா இருக்கு. உன் கல்யாணத்து அன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சு. உன் கல்யாணத்துக்கு வரணும்னு நினைச்சேன், ஆனா முடியலம்மா. பரவாயில்ல அங்கிள், எல்லாம் நல்லபடியா தான் முடிஞ்சது. ஆமா, உன் வீட்டுக்காரங்க? ஆபீஸ் போயிருக்காரு. இன்னும் 1 hourல வந்துருவாரு. உங்க அப்பா இருந்திருந்தா பார்த்து எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்பாரு. எப்பவும் அவனுக்கு உன்னைய பத்தி தான் கவலை. என் பொண்ணு இப்படி பாத்துக்கணும் அப்படி பாத்துக்கணும்னு, அவளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வரக்கூடாதுன்னு எப்பவும் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனா இப்படி ஒரு நாள் வரும்னு கனவுல கூட எதிர்பார்க்கல. இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒவ்வொரு விஷயத்திலயும் ஜாக்கிரதையா இருப்பான். அவன் தண்ணி அடிச்சுட்டு எப்படிமா காரை ஓட்டுவான்? எனக்கு அதான் புரியல. என்ன சொன்னீங்க அங்கிள்? அப்பா ட்ரிங்க் பண்ணுவாரா? நெவர். அவர் ட்ரிங்க் பண்ணியே ரொம்ப வருஷம் ஆச்சு. அதுவும் என் மேல ப்ராமிஸ் பண்ணி தான் ட்ரிங்க்ஸே விட்டாரு. இல்லம்மா, உன் அப்பாவோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணது என் ஃப்ரெண்டு விஸ்வநாதன் தான். அன்னைக்கு நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருந்தேன். நோ, நெவர். அப்படி நடக்க வாய்ப்பே இல்ல. ரொம்ப நாள் ஆச்சுல, ஒருவேளை நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்னா என்னமோ. ஆனா எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, ரிப்போர்ட்ல ட்ரங்க் அண்ட் டிரைவ் தான் இருந்துச்சு. ஹலோ, நான் இன்னும் ஒரு 15 நிமிஷத்துல அங்க இருப்பேன். சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேன். அங்கிள் சாப்பிட்டு போங்க அங்கிள். பரவாயில்லம்மா, கண்டிப்பா நான் இன்னொரு நாள் வரேன். ஓகே, சரி பாய். அங்கிள், பாய். ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். அப்பாக்கு ஆக்சிடென்ட் நடந்த அன்னைக்கு அப்பா எப்போ ஆபீஸ் வந்தாருன்னு தெரியுமா? அன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டாருமா. அன்னைக்கு வேலையெல்லாம் சீக்கிரமா முடிச்சுட்டு ஏதோ அவசர வேலை இருக்குன்னு கிளம்பிட்டாருமா. எத்தனை மணிக்கு அங்கிருந்து கிளம்பினாருன்னு தெரியுமா? டைமா 1:30க்கெல்லாம் கிளம்பிட்டாருமா. சரிம்மா, வைக்கிறேம்மா. சரி, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். ஓகேம்மா. சொல்லுமா காவியா. அப்பா இறந்த அன்னைக்கு ஆபீஸ்க்கு எத்தனை மணிக்கு வந்தாரு? 3:30க்கு தான் ஆபீஸ் வந்தாருமா. அன்னைக்கு ஆபீஸ்ல என்ன நடந்துச்சு? அன்னைக்கு நாள் முழுக்க ஆடிட்டிங் தான் நடந்துட்டு இருந்தது. நான் கிளம்புன நேரத்துக்கு பிரசாந்த் வந்து அப்பா கூட ஜாயின் பண்ணாரு. சரி. என்னன்னு சொல்லுமா காவியா. அங்கிள், அப்பா இறந்த அன்னைக்கு வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிளம்புற வரைக்கும் நீங்க கூட இருந்தீங்களா? ஆமா, 2 பேரும் ஒண்ணா ஆபீஸ்ல இருந்து கிளம்பணும். டைம் என்ன இருக்கும் அப்போ? ஆமா, என்னாச்சுமா? சொல்லுங்க அங்கிள். எத்தனை மணிக்கு கிளம்புனீங்க?
எனக்கு தெரிஞ்சு ஒரு 10:30 மணி இருக்கும். அப்பா அன்னைக்கு ஆடிட்டிங் முடிச்சிட்டு ஏதாவது ட்ரிங்க் பண்ணாரா? நோனோ அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. 2 பேருமே டின்னரை முடிச்சிட்டு ஒன்னதான் கிளம்பணும். இட்ஸ் ஓகே. சரிம்மா. சொல்லு காவியா. எனக்கு கொஞ்சம் டிராஃபிக் இன்ஃபர்மேஷன் வேணும். என்ன டிராஃபிக் இன்ஃபர்மேஷன் வேணும்? மே 11th எங்க அப்பா இறந்து போன அன்னைக்கு நைட்டு 10:30 மணிக்கு தான் எங்க அப்பா ஆபீஸ்ல இருந்து கிளம்பி இருக்காரு. ஓகே. அவர் கிளம்பினதுல இருந்து ஆக்சிடென்ட் நடந்த ஏரியா வரைக்கும் அவர் கார்ல வந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும். சரி காவியா, give me 5 minutes. மே 11 டேட்டா முழுக்க ஸ்டோர் பண்ணிருக்கேன். உனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? அப்பா 10:30க்கு ஆபீஸ்ல இருந்து கிளம்பி இருந்தா எக்ஸாக்ட்டா 15 மினிட்ஸ்ல ஃபர்ஸ்ட் சிக்னல் ரீச் ஆயிருப்பாரு. அது ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணு. யா 10:46க்கு ஃபர்ஸ்ட் சிக்னலை கிராஸ் பண்ணிருக்காரு. டீடைல்ஸ் நான் மறுபடியும் செக் பண்ணிட்டு சொல்றேன். பூஜா, ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். அந்த டோல்கேட்டுக்கும் அப்பாக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துக்கும் டிஸ்டன்ஸ் 25 கிலோமீட்டர்ஸ். அதுக்கு அப்பா டோல்கேட் கிராஸ் பண்ண டைம் 12, பட் ஆக்சிடென்ட் 2:10 AM. எவ்வளோ ஸ்லோவா டிரைவ் பண்ணியிருந்தாலும் ஹைவேல 25 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்றதுக்கு 2 hours 10 minutesல கண்டிப்பா ஆகாது. அங்க நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. 12 to 2 AM. எஸ், You're right. There must be something between 12 to 2. உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் கேளு. டேட்டா முழுக்க பென் டிரைவ்ல கான்ஸ்டபிள் கிட்ட கொடுத்து அனுப்புறேன். ஓகே. மே 11th இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? தெரியாது மேடம். ஓகே, தேங்க் யூ. மே 11th இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. ஓகே, தேங்க் யூ. உஷா, இந்தாங்க மேடம். தேங்க் யூ so much உஷா. Okay. தேங்க் யூ. ஓகே. அப்பா பின்னாடி அந்த ரெட் ஷர்ட் போட்டவன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு நிச்சயமா ஏதோ ஒன்று தெரிஞ்சிருக்கணும். மேபி அவனுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கணும். ஹலோ பூஜா, நான் ஒரு நம்பர் சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சரி. 3 4 5. ஒரு வாட்டி விசாரிச்சு பாரு. ஓகே, என்னன்னு பாக்குறேன். இந்த சலீம் ஒரு வாட்டி மீட் பண்ணா ஏதாவது தெரிய வாய்ப்பு இருக்கு. இங்க சலீம் என்ற பர்சன் கலிமா கிட்ட டிரைவரா வேலை பார்த்தாராம்.
அவரை பத்தி இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. அவரோட பழைய அட்ரஸ்க்கு போனா அங்கிருந்து காலி பண்ணிட்டேன்னு சொல்றாங்க. ஏமா அவள்லாம் இங்க இல்ல சொல்றேன்ல, கிளம்பு. ஏய் வாயம்முடு, உனக்கு என்னம்மா வேணும்? சலீம், அவங்கிட்ட உனக்கு என்ன வேலை? எங்க அப்பாவோட டெத் விஷயத்தை பத்தி கொஞ்சம் விசாரிக்கணும். ஆமா, உங்க அப்பாவுக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்? அன்னைக்கு ஆக்சிடென்ட் நடந்த இடத்துல அவரும் அதே ரோட்ல தான் இருந்திருக்காரு. ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் பத்தி தெரிஞ்சிருக்குமான்னு. அவன் இங்க இருக்கிறது இல்ல, பெங்களூர்ல இருக்கான். குடும்பத்துல எல்லாரையும் கூப்பிட்டுட்டு பெங்களூர் போயிட்டான். அங்க அவன் எங்க இருக்கான்னு எங்க யாருக்கும் தெரியாது. அவனை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்க இருந்து கிளம்பி போகலாம். இந்த பொண்ணு இதுக்கு அவனை தேடி வந்திருக்கா? ஒண்ணு எல்லாம் தெரிஞ்சிருச்சோ? ஹலோ சார். ஹலோ. ஏய் இல்லடா, நில்லு, மரியாதை நில்லு. ஏய் ஓடாத. ஏய் எங்க போற? இல்லன்னு சொல்றல. ஏய் சொல்லுடா, உங்க கேங்ல எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லு, சொல்லுன்னு சொல்றல. ஏய் உங்க கேங்ல எத்தனை பேர் இருக்காங்க? மரியாதையா சொல்லு. ஏய் சொல்லுடா, எத்தனை பேரா இருக்காங்க கேங்ல? சொன்னானா சார்? எனக்கு இது சொல்ல மாட்டான். சொல்லுடா, எங்க அப்பாவை என்ன பண்ணீங்க? சொல்லு. எனக்கு எதுவும் தெரியாது. இவனை இப்படி கேட்டா சொல்ல மாட்டான். ஏய் சொல்லுடா, சொல்லுடா, சொல்லு. வாயை திறக்கறானா பாரு. எனக்கு தெரியாது சார். எனக்கு தெரியாது சார். மரியாதையா சொல்லு. தெரியாது. என்ன பண்ணுவேன்னு தெரியாது. சொல்ல போறியா இல்லையா? என்ன விட்டுடுங்க. உன்னோட கேங்ல யாரெல்லாம் இருக்கா? சொல்லு. தெரியாது. டேய் என்ன வாயை திறப்பியா மாட்டியா? ஏய் என்ன சொல்லுடா. எனக்கு எதுவும் தெரியாது. சொல்லு. விட்டுடுங்க ப்ளீஸ். எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரியாது. எதுவுமே பண்ணுங்க சார். சொல்ல மாட்டே நீ? விட்டுடுங்க சார். சொல்லலைன்னா இங்கேயே செத்துருவேன். சொல்லுடா. சார் நான் சொல்றது கேளுங்க சார். சொல்லு. ஏய் யாரா அது? இல்லடா, இல்ல. ஏய் பேபி. என்ன பேபி, லைஃப் நல்லா ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருக்க போல. எல்லாம் இந்த பொம்பளைங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ரிலேஷன்ஷிப்பை காப்பாத்துறது எப்படி, அதை எப்படி கலட்டி விடணும்னு தெரியும். என்ன பிடிச்சிருக்குன்னு என் கூட சுத்தின, என்னை விட பெட்டர் பர்சன் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அதானே? சூப்பர் பேபி. சொல்லு, என்ன வேணும் உனக்கு? நான் எதுவும் சொல்ல வரல.
உனக்கு ஒரு சினிமா காட்டலான்னு வந்தேன். என்ன பிரசாந்த் இது? என்ன காவியா எங்க இருக்கா? ஹே, என்ன ஒரு மாதிரி ஆயிட்ட? ஓ, இந்த வீடியோ எடுத்துட்டு போய் உன் புருஷன்ட்ட காமிச்சிருன்னு பயப்படுறியா? நீ எப்படி நினைச்சாலும் எனக்கு ஓகே தான். நீ எவனை வேணாலும் கல்யாணம் பண்ணுவ, நான் அதை பார்த்துட்டு சும்மா இருப்பேன்னு நினைச்சியா? ப்ளீஸ் பிரசாந்த், நான் சொல்றதை கேளு. அப்படி என்ன பண்ற? ஏய், நான் யாருங்கிறத இனிமே உனக்கு காட்டுறேன்டி. நவாசனா, அண்ணன்ட்ட கூட்டிட்டு போய் விடு. இந்த பொடி இந்த பக்கம் போ. அண்ணா ஸ்ட்ரெயிட்டா போங்க. ஏய், என்ன உள்ள வேணும்? போனது யாருண்ணா? பிரசாந்த் அண்ணா. இந்த போட்டோல இருக்கிறவர் யாருன்னு தெரியுமா? பிரசாந்த் அண்ணாவோட எக்ஸ் லவர். என்ன வேணும் உனக்கு? சரியான பைத்தியக்காரன் நினைக்கிறேன். அவ லைஃப்ல எவ்வளவு நடந்திருக்கு, ஆனா இத பத்தி ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லல. ச்சே, என்னை இப்படி சீட் பண்ணுவான்னு நினைக்கல. லஞ்ச் ரெடி. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மட்டன் கறி ப்ரான் ஃப்ரை பண்ணிருக்கேன். வாங்க. இப்போ எனக்கு பசிக்கல, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் வெளியே போகணும். என்னாச்சு கார்த்திக்? லஞ்ச் டைம் தானே, சாப்பிட்டு போலாம்ல. எனக்கு பசிக்கலன்னு சொன்னா புரியாதா உனக்கு? கார்த்திக் 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 ஏய் காவ்யா, ஏய் காவ்யா, காவ்யா டோர் ஓபன் பண்ண. காவ்யா, ஏய் காவ்யா, கதவை தரேன்னு சொல்றேன்ல, எவ்வளவு நேரமா தட்டிட்டு இருக்கேன். காவ்யா, ஏய் கார்த்திக், என்னடி கதவை திறக்க உனக்கு எவ்வளவு நேரமா? என்ன இன்னைக்கு குடிச்சிட்டு வந்திருக்கீங்க? என்னடி இதுக்கும் உங்ககிட்ட பர்மிஷன் கேட்கணுமா? நீ மட்டும் எல்லாம் என் பர்மிஷனோட தான் பண்ணிட்டு இருக்கியா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க, என்னைக்கும் இல்லாம எனக்கு புதுசா. அது இல்லைங்க, என்ன இந்த புது பழக்கம்னு தான். சில உண்மைலாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மனுஷன் இப்படி தாண்டி இருப்பான். ஐயோ கார்த்திக், ஏய் ஆஹா, என்னம்மா ட்ராமா பண்றடி? எனக்கு தெரியக்கூடாதுன்னு புதுசா பாஸ்வேர்ட்லாம் போட்டு வச்சிருக்கல. மேபி அந்த பிரசாந்தோட பேரா கூட இருக்கலாம். என்னங்க என்னங்க ம் என்னங்க, ஆ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வெளியில போயிட்டு வரேன். ம் ஓகே.
ஆமா நான் தான். அன்னைக்கு ராத்திரி நைட் டியூட்டி பார்த்தது சின்ன சின்ன. அன்னைக்கு மே 11 ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. இவரை பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேங்கா. பாத்திருக்கீங்களா? அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்களா? அன்னைக்கு வந்து நான் பஷீர் பாய் ஹோட்டல்ல டிஃபன் சாப்பிட்டுட்டே அப்படியே போயிட்டு இருக்கும்போது அங்க வழியில அவர் கார் நின்றுச்சு. அந்த காரை நிறுத்திட்டு உங்க அப்பா யாருக்கிட்டயோ ஹெல்ப் கேட்டாரு. அந்த கார்ல இருந்து 4 பேர் வந்தாங்க. 4 பேர் வந்து அந்த காரை ரிப்பேர் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது உங்க அப்பா கூட 4 பேரும் போயிட்டாங்க. நீ அவங்கள பார்த்தா அடையாளம் சொல்லுவியா? பார்த்தா தெரியும்க்கா. அப்ப சரி, நீ என் கூட வரியா? வரேன்க்கா. உனக்கு இப்ப என்ன வேணும்? எதுக்கு அப்படி டார்ச்சர் பண்ற? இந்த மாதிரி பேசினா செருப்பு பிஞ்சிரும். என்ன மிரட்டுறியா? உன்னால முடிஞ்சது பாத்துக்கோ. இடியட் ஃபெலோ. காட், இப்பதான் இந்த பெட்ரோல் காலி ஆகணுமா? ஷிட். போனை வேற கட் பண்றாரு. எடு கார்த்திக். ஷிட், இது வேற. ஒரு கேப் கூட புக் ஆக மாட்டேங்குது. என்னம்மா காவியா, இந்த டயத்துல இங்க இருக்க? அங்கிள், தேங்க் காட், கரெக்ட் டைம்க்கு வந்தீங்க அங்கிள். என்னாச்சுமா? என் பைக்ல பெட்ரோல் காலி ஆயிடுச்சு அங்கிள். ரொம்ப நேரமா கேபுக்கு புக் பண்றேன். ஏறுமா, நான் டிராப் பண்றேன். ஓகே அங்கிள். தேங்க்யூ அங்கிள். இட்ஸ் ஓகே. போலாம் அங்கிள். சரி, கிளம்பலாம். உங்க போன் எங்கங்க? எத்தனை வாட்டி கால் பண்ற, எடுக்கவே மாட்டேன்றீங்க. நான் கொஞ்சம் ஒர்க் பிஸியில் இருக்கேன், அதான் பார்க்க முடியல. ஆமா, இந்த நேரத்தில் எங்கே போயிட்டு வர? அதை மட்டும் கேட்காதீங்க, அது ஒரு பெரிய கதை. என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போனேன்னா வர வழியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. நான் எத்தனையோ கேபுக்கு புக் பண்ண, ஒண்ணு கூட புக் ஆகல. நம்ம டாக்டர் அங்கிள் இருக்கார்ல, அவர் தான் லிஃப்ட் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். இட்ஸ் ஓகே காவியா. இவ்வளோ நேரம் அந்த பிரசாந்த் கூட இருந்துட்டு வந்துட்டு எப்படி கேவலமா போய் சொல்றா. கல்யாணத்துக்கு அப்புறமும் அவனையே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் என்ன பக்கத்துல கூட வரவிடல. இவ எதுக்காக என்ன இப்படி ஏமாத்தணும்? எவ்வளோ ஆசையோடையும் கனவோடையும் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனா என்னை இப்படி ஏமாத்துவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல.
அவளுக்கு செக் வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. கல்லுபாய், நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த போட்டோல இருக்க பொண்ணை கொலை பண்ணணும். யார் அது? என் ஒய்ஃப். உன் ஒய்ஃப் எதுக்குடா கொள்ற? அறிவு கட்டவன. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். உனக்கு தேவையான பணம் இருக்கு, சொன்னதை செய். இந்தா எடுத்துக்கோ. வேலையை சீக்கிரமா முடிச்சிரு கல்லுபாய். எல்லாம் கரெக்டா தானே இருக்கு. எப்ப இந்த வேலையை முடிப்ப பாய்? 1 வீக் டைம் கொடு, செஞ்சு முடிச்சிடுறேன். கொஞ்சம் சீக்கிரமா வேலையை முடி. டன். முடிச்சிட்டு எனக்கு கால் பண்ணு. She is the cheater. இந்த டீல் ஓகே ஆயிடுச்சு, செஞ்சு முடிச்சிரு. நீ பணம் வேணும்னு கேட்டல. காவியாவா? டாக்டர் என்னாச்சு? ஒரு சின்ன காயந்தாங்க, சீக்கிரமாவே தம்பிக்கு சரியாயிடும். பயப்படுற மாதிரி எதுவும் இல்லை. எனிவே, உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். உங்க வீட்டுக்கே வந்து பார்க்குறேன். சரி டாக்டர், பார்த்து பத்திரமா. தேவையில்ல. தேங்க்யூ டாக்டர். ஓகே, வரேன் டாக்டர். சரிங்கம்மா. ஒன்னும் தேவையில்ல, நான் பாத்துக்கிறேன். என்னாச்சு கார்த்திக்? ஒரு முறை சொன்னா புரியாதா உனக்கு? சும்மா சும்மா கடுப்பேத்திட்டு இருக்க. அம்மா, அம்மா. என்னடா ஆச்சு? ரொம்ப பசிக்குது, சாப்பாடு வைமா. வெய்யாமா. பசிக்குது, சீக்கிரம் வைமா. ஹலோ டாக்டர். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுமா? அதை சொல்றதுக்கு நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். என்ன அங்கிள்? உங்க அப்பாவை யார் கொண்டாங்கன்னு எனக்கு தெரியும். யாரு? போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை மாத்த சொல்லி எல்லாரும் என்ன மிரட்டினாங்க. யார் இப்படி பண்ணாங்க? வேணும்னா பாரு, நான் காட்டுறேன். இந்த வீடியோ பாருமா. ஜூஸ். எனக்கு இப்ப எதுவும் வேண்டாம். என்ன கார்த்திக், டாக்டர் சொல்லிருக்கார்ல ஜூஸ் குடிச்சிட்டு டேப்லெட் போட சொல்லி. உனக்கு ஒரு முறை சொன்னா புரியாதா? சும்மா என்ன டார்ச்சர் பண்றதா வேலையா? நான் என்ன அப்படி டார்ச்சர் பண்ண? அந்த வார்த்தையை என் வாயால வேற சொல்லணுமா? உன்னால தாண்டி நல்லா இருந்த என் லைஃப் நாசமா போச்சு. என்ன கார்த்திக், ஏன் சண்டை போடுறீங்க? என்னாச்சுமா? என்னாலயா? எஸ், உன்னை மனைவி என் தலைமையில வச்சு கொண்டாடின பாரு. ஆனா நீ குறைஞ்சபட்சம் ஒரு சுண்டு வரல அளவுக்கு என்ன மதிச்சியா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அந்த பிரசாந்த் கூட சுத்திக்கிட்டு இருக்கிற நீ அவனை மனசுல வச்சுட்டு என் கூட குடும்பம் நடத்த வெக்கமா இல்ல உனக்கு? ஆமா, அவனை காதலிச்சது உண்மைதான். ஆனா என் மனசுல இருந்து அவனை தூக்கி போட்ட.
ஆனா நான் உங்களை மதிக்கலன்னு நீங்க எப்படி நினைக்கலாம்? உங்ககிட்ட என் கதையை சொல்லிட்டு தான் வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்னு நினைச்சேன். அந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ற நேரத்துக்காக தான் எதிர்பார்த்தேன். எப்போ நீங்க என் கதையை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களோ அன்னில இருந்து தான் நம்ம லைஃபை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சேன். முடிஞ்சா என்ன மன்னிச்சிருங்க. உன் பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்காம நான் உன்னை ரொம்ப தப்பா நினைச்சிட்டேன். ஐம் சாரி காவ்யா, ஐ லவ் யூடா. ஹலோ கல்லுபாய், நான் தான் கார்த்திக் பேசுறேன். அன்னைக்கு என் ஒய்ஃபை கொல்லணும்னு உங்ககிட்ட பணம் கொடுத்தேன்ல, அதை நான் திரும்ப வாங்கிக்கிறேன். தயவு செஞ்சு என் ஒய்ஃபை கொண்டுடாதீங்க ப்ளீஸ் கல்லுபாய். ஆடி ஆடி காவ்யா யாரா நீங்களா? விடுங்கடா இந்த பொண்ணு. கார்த்திக் காவ்யா 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 ஏறடிங்கடா காவ்யா யாரா நீங்களா? காவ்யா காவ்யா விட்டுங்கடா. ஏய் காவ்யா காவ்யாவை யாரோ முதல்ல உள்ள போங்க, நான் காவ்யாவை கூட்டிட்டு வரேன். கார்த்திக் நீ போய் எப்படியாவது காப்பாத்துடா. ஏய் யாரா ஆடி நீங்களா? ஆடி விடுங்கடா. பத்தாத ஆடி ஆடி காவ்யா, உனக்கு ஒரு உண்மை சொல்லவா? உன் அப்பாவை கொண்டது நான் தான். அங்கிள் சொல்லுங்க அங்கிள். ஏய் பிரசாந்த், மரியாதை என் பொண்ணு லைஃபை விட்டுட்டு நீ எங்கேயாவது போயிரு. அது இல்ல அங்கிள், நான் சொல்றத முதல்ல நீங்க புரிஞ்சுக்குங்க அங்கிள். புரிஞ்சுக்கிறதுக்கு என்னடா இருக்கு? இல்லைன்னா சென்ட்ரல் ஜெயில நீ களி திங்க வேண்டியது இருக்கும். சொன்னது புரிஞ்சதா? அங்கிள், நான் பணத்துக்காக ஏதோ பண்ணது உண்மைதான். ஆனா காவி எனக்கு ரொம்ப பிடிக்கும் அங்கிள். உன்னைய மாதிரி சீட்டர்லாம் சும்மா விடக்கூடாதுடா. உன்னை என்ன பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த பெருசுக்கு செக் வைக்கிற நேரம் வந்துருச்சு. டேய் சலீம் அண்ணா, எக்காரணத்து கொண்டு அந்த பெருசு மட்டும் மிஸ் ஆயிடக்கூடாது. சரிங்கண்ணா. அடுத்த ஸ்பாட்ல நம்ம ஆளுங்களாம் ரெடியா இருக்காங்கல்ல? எல்லாரும் ரெடியா இருக்காங்கண்ணா. என்னடா பண்றீங்க? விடுங்கடா. விடுங்கங்கறல. டாக்ஸியா. ஏய், விடுடா.
ஏண்டா மோகன் ராவ், உன் பொண்ணு எனக்கு கொடுக்க மாட்டியா? உன் பொண்ணு எனக்கு கொடுக்க மாட்டியா சொல்றா. ஏ நிஷாந்த், வண்டி ஏறா. ஓகேண்ணா. சலீம் அண்ணா நேரா போய் மரத்தில் அடிக்கிற மாதிரி பண்ணடா. சரி அண்ணா. உன் பொண்ணு எனக்கு தான், உன் எல்லா சொத்தும் எனக்கு தான் சொந்தம். வண்டி எடுறா. எதுக்காக இப்படி பண்ண பிரசாந்த்? பணத்துக்காக தாண்டி. நான் பத்தலையா உனக்கு? உனக்கு என்ஆர்ஐ மாப்பிள்ளை கேக்குதா? உன்னை அவ்வளோ லவ் பண்ணண்டி. இப்போ உன்னோட புருஷனையும் கொன்னுடுறேன். உங்க அப்பனை எப்படி கொண்டேன் தெரியுமா? இப்படிதான் கழுத்துல கயிறு இறுக்கி மூச்சு விட முடியாம பண்ணிட்டேன். பெருசு எப்படி செத்தான் தெரியுமா? அப்படியே துடி துடின்னு துடிச்சு போயிட்டான். இன்னைக்கு எவ்வளவு நேரம் அந்த நாயை போடுதலுங்க. கார்த்திக், காவியா, ம்மா. I'm sorry. நடந்த எல்லாத்துக்கும் சாரி.